நாளை காத்திருக்கும் ஒரு அற்புதம். தினமும் 15 நிமிஷம் 3 நாளைக்கு 3 வேளை இதை செய்யுங்க. வாழ்க்கையை கொண்டாடுவதற்கான நேரம். அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நாளைக்கு காலையில் 6 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் நீங்கள் இதை செய்யும்போது ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உங்கள் மனதில் இருந்து வெளிப்படுத்துவார். 100% உண்மை. இது நடந்தே தீரும். சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம், பணம் சேர வேண்டுமா அப்படின்னு சொல்லி. அதை தொடர்ந்து 7 நாட்கள் கேட்க சொல்லியிருந்தோம். தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்ருக்க சாய்ராமுடைய மனசில் ஒரு ஆழமான நம்பிக்கையை அது கொடுத்துருக்குதுன்னு சில சாய்ராமும், இன்னொரு சாய்ராம் கடனை அடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே இருந்துச்சு. அந்த பதிவை கேட்கும்போது 3வது நாள் அந்த பதிவை கேட்கும்போது கேட்க எனக்கு அது எப்படி தான் அந்த ஒரு ஞாபகம் வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. சாய்ரா, இப்படிப்பட்ட ஒரு சான்ஸை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப 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 கடவுளுக்கு நன்றிகள் சொன்னேன். ஸோ நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு ஆடியோவையும் நம்பிக்கையோட கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் அதை எந்த அளவுக்கு மறைச்சு வைக்கப்பட்ட ரகசியத்தையும் வெளியில் கொண்டு வந்திருக்காருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் நம்பிக்கையோட ஒரு தெளிவோட நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிச்சயமாக அந்த சாய்ராமுடைய முயற்சிகள் 100க்கு 100 நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் தொடங்குறேன். ஸோ மனுஷனுடைய நம்பிக்கையை பொறுத்து அவன் வாழ்க்கை. கடவுள் நம்பிக்கையும் மனிதனோட நம்பிக்கையும் ரெண்டும் ஒன்றா சேரும்போது 100% பலன்கள் அவனுக்கு கிடைக்குது. அதில் இருந்து அவன் வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா யானை பலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த யானை பலம் அவனுக்கு கிடைக்கும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், சாயப்பாவோட அருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் உங்களை நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி நம்ம மொபைலுக்கு வந்து சார்ஜிங் டெய்லியும் சார்ஜ் போடுறோம். ஒரு 10% 20% இருக்கும்போதே பறந்து போய் சார்ஜ் போடுறோம். ஏன் மொபைல் இல்லாமல் இருக்க முடியாதா? ஸோ உயிர் இல்லாத பொருளுக்கு அவ்வளோ தூரம் ஒரு இம்பார்ட்டன்ட் நாம் கொடுக்குறோம். அதை விட ஒரு வேல்யூ மனிதனுடைய மனசு. ஸோ மொபைலுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ கூட மனுஷனுடைய மனசுக்கு இல்லையேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப தர்ம சங்கடமாகவும் இருக்குது. மொபைலை சார்ஜ் போடலைன்னா உலகம் நின்றுடாது. ஆனால் மனசுக்கு சார்ஜ் கொடுக்கலைன்னா நாம் நின்று போயிடுவோம், உலகம் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லா மனுஷனும் என்னைக்கெல்லாம் நம்பிக்கை குறையுதோ அப்போல்லாம் சாயப்பா முன்னாடி போய் உக்காருங்க. ஒரு 20 நிமிஷம் எதுவுமே பண்ண வேண்டாம், எதுவும் கேட்க வேண்டாம், எந்த ஸ்லோகமும் சொல்ல வேண்டாம், எந்த புக்கையும் படிக்க வேண்டாம். ஒன்றே ஒன்று பண்ணுங்க, 20 நிமிஷம் தினமும் காலையில் சாயந்தரம் அண்டு
போகிறதுக்கு முன்னாடி 3 வேளையும் தியானம் பண்ண வேண்டாம். சொல்கிறது கேளுங்க. தியானம் பண்ணக்கூடாது, ஸ்லோகம் சொல்லக்கூடாது, ஆரத்தி சச்சரிதம் எதுவும் ஆகாது. ஜஸ்ட் 20 நிமிஷம் கண்களை மூடுங்க. தொடர்ந்து 5-7 நாள் செய்யுங்க. அதுக்கப்புறம் பலம் வரலைன்னா என்கிட்ட கேளுங்க. ஆனால் தொடர்ந்து செய்யணும், தொடர்ந்து செய்யணும். எப்படி மொபைலுக்கு சார்ஜ் இறங்கிடுச்சுன்னா பறந்து போய் போடுறோம்ல, அது போல் காலையில் எந்திரிச்சு ஒரு 15 நிமிஷம் இல்லத்துலேருந்து 20 நிமிஷம், ஆனால் மினிமம் 15 நிமிஷம், மேக்ஸிமம் 20 மினிட்ஸ். ஸோ இதை 3 வேளை பார்க்கணும், காலையில், ஈவினிங் அண்டு நைட்டு, ஒரே நேரத்தில். அப்போ நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வரும். வரலைன்னா கேளுங்கன்ட்டு நான் இது ஏன் சொல்கிறேன். ஏன் நம்பிக்கை நம்ம இழக்கிறோம் அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள். ஏன்னா சில நேரத்தில் நல்லாவா இருக்குது சுற்றி இருக்கிற விஷயம். எப்போ பாரு யூடியூப்பில் திறந்தா கேட்கக்கூடாத பேச்செல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சினிமாவுக்கு ஒரு சென்சார் இருக்கிறது மாதிரி யூடியூப்புக்கும் ஒரு சென்சார் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. உண்மையிலே சொல்கிறேன். சினிமா படத்தை பார்த்து கெட்டு போயிடாதீங்கன்னு சொன்ன உலகம் போய் மொபைலை பார்த்து கெட்டு போயிடாதீங்கன்னு சொல்லக்கூடிய உலகம் இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் எங்கேயுமே ஒரு மாதிரி மனசை நோகடிக்கிற மாதிரி, இல்லை மனசை சலனப்படுத்துகிற மாதிரி தான் பல விஷயங்கள் எங்கே நடக்குது. நாம் ஒதுங்கி போகிறது தான் நல்லது. ஏன் நடக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை தாண்டி நாம் ஒதுங்கி போகிறது நமக்கு நல்லது, நம்ம குணத்துக்கு நல்லது, நம்ம வாழ்க்கைக்கு நல்லது, கடவுளோட தொடர்பில் இருக்கிறதுக்கு அதுதான் நமக்கு முக்கியமாக இருக்குது. இது ஒதுங்கி போனால் தான் கடவுளோட தொடர்பில் இருக்க முடியும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டா எல்லாமே கிடைக்கும். ஆனால் யார் கிடைக்க மாட்டா? கமெண்ட் பண்ணுங்க. யார் கிடைக்க மாட்டா? கடவுள் கிடைக்க மாட்டார். ஸோ கடவுள் கிடைக்கணுன்னா இதெல்லாம் ஒதுக்கு. கடவுள் வேண்டான்னா எல்லாத்தையும் வச்சுக்கோ. எது எதுலாம் இருக்கோ அத்தனையும் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஃபீல் பண்ணக்கூடாது ஃப்யூச்சரில் என் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு, இதை பார்த்ததால நான் அப்படி ஆகிட்டேன், அதை பார்த்ததால நம்ம அப்படி ஆகிட்டேன்னு. ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் நம்ம பார்த்தோம். ஒரு பெண் தன்னுடைய குழந்தைய சாகடிச்சிட்டு இன்னொருத்தவங்க கூட போய் கடைசியில் போலீஸில் பிடிச்சிட்டாங்க. அதாவது பெத்த குழந்தைய சாகடிக்கிற அளவுக்கு. அப்போது அது ரொம்ப ரொம்ப வியப்பாக இருந்தது. ஆனால் இன்றைக்கே சர்வசாதாரணமாக போயிடுச்சு. ஏன் சொல்கிறேன்னா, உலகம் அப்படி தான் போகுது. ஒரு இருட்டான இடத்துக்கு தான் போயிட்டுருக்குது. ஒரு இருட்டான இடத்துக்கு தான் போயிட்டுருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாத்தையும் இந்த உலகம் கற்றுக் கொடுக்கும். அதை சந்தோஷம்னு வேற சொல்லும். ஆனால் அடுத்தது கற்றுக் கொடுத்த அத்தனையும் பவர் போயிடுச்சு அப்படின்னா அத்தனையும் பல துன்பங்களையும் அது கொடுக்கும். அப்போது யாரை சொல்லி நோகிறது? யாரை தான் காரணம் சொல்ல முடியும்? ஸோ காரணத்தை எதுவும் சொல்ல முடியாது. வாயை மூடிக்கிட்டு நம்ம பாட்டுக்கும் நம்ம வேலை பார்க்குற மாதிரி ஆகிடும். அதனால் கடவுளோட தொடர்புகளை இருக்கிறோமான்றதை அப்பப்போ ஊர்ஜிக்கப்படுத்திக்கிறது நல்லது. வீட்டை விட்டு வெளில போகும்போது ஒரு தடவை 2 தடவை லாக்கை ரீசெக் பண்ணுறோமா இல்லையா? ஏன் பண்ணுறோம்? அப்படின்னே கொள்ளடிச்சிட போகிறாங்க. வீட்டில் நம்மக்கிட்ட பொருள் இருக்கோ இல்லையோ, இருந்தாலும் என்ன பண்ணுறோம்? ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுறோம். ஏன் செக் பண்ணுறேன்னா, ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ, வீடு நம்ம பூட்டிட்டோன்னு நினச்சி திறந்து போயிட்டு வேறு யாராவது உள்ளே புகுந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு. ஆனால் நம்ம இன்னொரு விஷயத்த நினைக்கல. ஒரு வீட்டுக்கே அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறோம். மிடில் கிளாஸ் வீட்டில் என்ன இருக்க போகுது? பெருசாக ஒன்றும் இருக்காது. துணிகளுக்கு பஞ்சம் இருக்காது இல்லை. பெருசாக ஒரு 1000-2000 ரூபாய் வச்சுருப்போமா? அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்காது. ஒரு மிடில் கிளாஸ்னால் அப்படி தான். ஏன்னா நானும் மிடில் கிளாஸ், நீங்களும் மிடில் கிளாஸ், எல்லாருமே மிடில் கிளாஸாக தான் இருக்கும். அவ்வளோதான் இங்கே இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஸோ இதுக்கே நம்ம இவ்வளோ தூரம் ஒரு விழிப்புணர்வு வச்சுருக்கோமே.
கடவுளோட தொடர்பில் இருக்கிறோமா இல்லையான்ற விழிப்புணர்வு எங்கே போச்சு? அப்போ அதுக்கடி நினைக்கணும், நாம் கரெக்டாக இருக்கோமா? அப்பப்போ செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிக்கிறது நல்லது. நான் சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் அடிக்கடி நான் ரீசெக் பண்ணுவேன். என்னமோ பலம் குறைஞ்சிருக்கு, ஏடாகுலமாக நடக்குது. அந்த நடவடிக்கை பார்த்தே நமக்கு தெரிஞ்சிடும், சம்திங் இஸ் ராங், தப்பு பண்ணுற. ஒரு விஷயமும் தடை. ஒரு தடை வரும்போது நீ ரொம்ப டல்லாகிற. எவ்வளோ பெரிய தடை வந்தாலும், எவ்வளோ பெரிய தோல்வி வந்தாலும் நீ டல்லாகாமல் நின்னவன் ஒரு சாதாரண தடைக்கு நீ டல்லாகிறன்னா உன்னோட அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, கடவுளோட பக்தி குறைஞ்சி போயிருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த பில்லி, சூனியம், ஏவல், அது இது. என்கிட்ட ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக சொன்னார், உங்களுக்கு என்னமோ சம்திங், என்னோடய பர்சனல் லைஃப்பில் 1-2 நடந்தது, அதை வச்சு சொன்னார். என்னமோ அவங்க வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னாரு. எப்படி தெரியும் அப்படின்னு. ஆமாம், வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னார். நான் அதான் சொன்னேன், வச்சா வைக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன எதுவும் அது செய்யாது. ஏன் செய்யாது, எதுக்கு செய்யாது அப்படின்னா, நாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் அது நம்மளை எதுவும் செய்யாது. இந்த பேய் யாருக்கு பிடிக்குது தெரியுமா? மனசில் தைரியம் இல்லாதவங்களாக தான் இந்த பேய் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. மனபலசாலிக்கு யாருக்கும் பிடிக்காது. சுடுகாட்டிலே இருக்கிறவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குதா என்ன? இல்லை, அது போல தான். ஸோ மனபலம், இறைபலம் இது இல்லைன்னா தான் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம மேலே பாயிற மாதிரியே இருக்கும். ஸோ கடவுள் பலத்தை இருந்து எல்லாத்தையும் நாம் சரி பண்ணலாம். நிறைய பேர் என்கிட்ட, ஒருத்தவங்க 2 பேர் இல்லை, நிறைய பேர் என் வாழ்க்கையில் இப்படி தோற்றதுக்கு காரணம் வச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன வச்சிட்டாங்கன்னா, இது மாதிரி தான் பில்லி, சூனியம், ஏவல், அது இருக்குதா இல்லையா இதை நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பலை. ஏன்னா எதெல்லாம் பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும்னு நம்ம சாயப்பா சொல்லியிருக்காரு இல்லை. ஸோ அதனால் அதற்குண்டான ஆராய்ச்சிகள் தேவை கிடையாது. நமக்கு அதை பற்றி யோசித்தாதான் அது நம்மளை அட்டாக் பண்ணும். அதை பற்றி யோசிக்கிறேன்னா அது பாட்டுக்கும் போகும், நம்ம பாட்டுக்கும் போகும். அதனால் இது இருக்குதா இது இல்லையா அது இது எதை பற்றியும் நான் யோசிக்கலை. நான் இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. எதுக்கு தேவையில்லாத விவாதம்? நான் நம்பலை, அது இருக்குதுன்னு நான் நம்பலை. ஆனால் நீங்கள் நம்புகிறீங்க. ஒரே ஒரு விஷயந்தான், யார் எதை நம்புகிறோமோ அது அதுவாகவே ஆயிடலாம். 2 பேர் போகிறாங்க, ஒருத்தர் பேய் பிசாசை பார்த்து பயம், ஒருத்தருக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ பயந்தவனுக்கு மட்டும் பேய் ஆடுறது, ஓடுறது, நடக்கிறது, மல்லிகைப்பூ வாசனை வச்சுட்டு போகிறது, கொலுசு சத்தம் கேட்குது, எல்லாம் கேட்குது. ஆனால் இன்னொருத்தனுக்கு கேட்கல. ஏன்னா அவன் நம்புகிறான், கேட்குது. இவன் நம்பலை, கேட்கல. நான் நம்பலை, அதனால் எதையுமே நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்போ பெருசாக எடுத்துக்காத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை. ஆக நீங்கள் நம்புறீங்க, நம்பாமல் இருங்க, அவ்வளோதான். நம்பலைன்னா எதுவுமே இல்லை. ஸோ அதை நம்புறதுக்கு பதிலாக கடவுளை நம்புங்க. எல்லாமே உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். எல்லாத்துலேயும் ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும், 2 மடங்கு வெற்றி கிடைக்கும், 2 மடங்கு நிம்மதி கிடைக்கும், 2 மடங்கு பலம் கிடைக்கும். என்ன கிடைக்கல, எல்லாமே கிடைக்கும். எக்கச்சக்கமாக கிடைக்கும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறையவே கிடைக்கும். ஒரு பொருளை வாங்கிறதுக்கு பேக் எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரு பெரிய கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகலாம். அதில் கூட ஃபுல்லாக ஆகிடும். அந்த அளவுக்கு கொட்டி கொட்டி கொடுப்பார். என்னைக்கு நீங்கள் அவரை நம்புறீங்களோ அப்போ நடக்கும். நம்பலைன்னா கையில் கூட, வெறும் கையில் கூட எதையுமே எடுத்துகிட்டு வர முடியாது. நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன், உத்திரவாதமாக நம்புகிறேன். அதனால் என் வாழ்க்கை கேரண்டி. ஸோ நீங்கள் பாதி நம்புகிறீங்க, அதனால் பாதி கேரண்டி. இன்னும் சில பேர் நம்பலை, ஸோ நோ கேரண்டி. ஸோ எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க. என்ன நம்பிக்கைனா என்ன தான் உங்கள் கணக்கு? உங்கள் கணக்கு உண்மையிலேயே அந்த கணக்கு சரியாக இருக்கா, இல்லை நீங்கள் நினச்ச கணக்கு தப்பாயிடுச்சா? உண்மையிலே சொல்லணும்னா நாம் நினச்ச கணக்கு தான் இங்கே தப்பு. நாம் தப்பாக நினச்சோம் கணக்கை.
தப்பு கணக்கு போட்டோம், இது நடக்கும்னு. தப்பு கணக்கு போட்டதால் தப்பாக நடந்துச்சு. நடந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நாம் தப்பு கணக்கு போட்டுட்டோம். அப்போ 1000 பேர் சொல்லியிருப்பான், யார் சொல்கிறதையும் கேட்கல. நான் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும்னு சொன்னி ஆர்கியூ பண்ணிங்க. ஆர்கியூ பண்ணதால் நீங்கள் அப்போ ஜெயித்த மாதிரி தோணுச்சு. ஆனால் செயல்கள் எனக்கு தோல்வியை தழுவிச்சு. இன்றைக்கி யாருடைய முகத்துலேயும் முழிக்கவே உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ராக் மாறுது. ஸோ இது மாதிரி தான் பல விஷயங்கள். நம்ம நிறைய தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கோம், தப்பு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு நினச்சி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்பிக்கை அப்படின்றது சுத்தமாக கிடையாது. நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு நம்ம வாழலை. நம்பிக்கையோடு வாழ்ந்திருந்தா இந்நேரம் நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி போயிருக்கோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பல தடைகள் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணமே ஒரு தடையையும் நீங்கள் கடக்கலை, இல்லை ஒரு தடையையுமே நீங்கள் படிக்கலை, இல்லை ஒரு தடையுமே பார்த்து நீங்கள் பயந்தீங்க. இந்த விஷயத்தால் உங்களுக்கு தொடர்ந்து தடைகள் வந்துக்கிட்டே இருந்தது, நிற்காமல் வந்தது. ஸோ இதை எல்லாத்தையும் மாற்றியே தீரணும் அப்படின்னா உடனுக்குடன் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க. பலம் இல்லைன்னா நம்மளை விட பலம் வாய்ந்தவர் நம்மளை அட்டாக் செய்வான். நம்ம பலகீனமாக இருக்கிற வரைக்கும் பலம் வாய்ந்தவர்கள் கை ஓங்கும். நாம் என்னைக்கு பலம் பொருந்திய மனிதராக இருக்கிறோமோ அன்னைக்கு அவருடைய கைகள் கட்டப்பட்டு உள்ளது. யாரோட கை? பலம் வாய்ந்தவர் கை. நீங்கள் என்னைக்கு பலசாலி ஆகிறீங்க தெரியுமா? கடவுளோட தொடர்பில் இருக்கும்போது மட்டுமே. அவருடைய தொடர்பில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் பொறுமையோட நிதானத்தோட சில விஷயங்களை யோசிச்சு பாருங்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. உண்மையிலேயே கடவுள் உங்களுடன் தொடர்பில் இருக்கிறாரா? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா? மூன்றாவது கேள்வி, உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இருக்கீங்களா? இந்த 3 கேள்விக்கும் பதில்கள் சரியான பதில் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் சரியான இடத்துல இல்லாமல் தப்பான இடத்துல இருந்து நாம் சரியான இடத்துல தான் இருக்கிறோன்னு நம்பி நீங்கள் காலத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அன்பே சாயில ஆறுதலாக பேசுகிறதுக்காகவோ இல்லை உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காகவோ வரல. மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது, ஆறுதல் பேசுவதற்கும் நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஆனால் உண்மையை சொல்கிறதுக்கு மட்டும்தான் இந்த அன்பே சாய். அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு போலியான ஆறுதலையோ போலியான நம்பிக்கையோ விதைக்க முடியாது என்னால். அதனால தான் சில டைட்டில் கூட கொஞ்சம் நெகட்டிவாக கூட இருக்கும். இன்றைக்கி காலையில் கொடுத்த டைட்டில் கூட அந்த டைட்டிலுக்கு உள்ளே போய் அந்த கண்டென்ட்டை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும். ஒரு மோசமானவன் வழி நடத்துவான் அப்படின்னா யார் அந்த மோசமானவன்? அதாவது நாம் யாரையுமே ஏமாத்தாமல் இருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஒன்ஸ் நம்மளை நம்ம பல பேரை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டா வேற ஒரு மோசமானவனை சந்திக்க வேண்டிய நிலை இந்த ஜென்மத்தில் ஏற்படும். அதனுடைய பாயிண்ட் பண்ணி தான் அந்த பதிவு காலையில் கொடுத்தது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்கே நடக்குது அன்பே சாயில். ஒரு சாய்ராம் என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் நான் ஏமாத்துறேன், ஆனால் அதனால் பெருசாக பாதிப்பு இல்லை. நான் பொய் சொல்கிறேன், ஆனால் அதனால் பாதிப்பு இல்லை. என்ன பேச்சு இது? ஏமாத்துறது தப்பு, பாதிப்பு இருக்குதா இல்லையா? உங்களுக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் ஏமாந்தவங்களுக்கு பாதிப்பு இருக்குதா இல்லையா? அது எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்கள் ஏமாத்துனீங்கன்னு தெரிஞ்சாதான் அவர் பாதிப்பாவார்.
புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்போ பாதிப்பு இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஏமாத்துறது தெரியாத வரைக்கும் அங்கே பாதிப்பு இல்லை. ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பாதிப்பு, அந்த பாவத்தை என்ன செய்ய முடியும்? அந்த பாவத்துக்கு பொறுப்பு யார்? நீங்கள் தான் ஏற்றுக்க முடியும். அப்போ இன்னொருத்தன் வருவான் இன்னும் வழியை கொடுக்க. திரும்பவும் சொல்கிறேனே, அன்பே சாலை தேவையில்லாத பதிவுகள் என்றைக்குமே வராது. ஐயோ இந்த டைட்டில் சரியில்லை, வேண்டாம், சென்டிமெண்ட்டாக அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணி போகிறதால அது உங்கள் விருப்பம். ஆனால் ஒரு பதிவுக்குள்ளேயும் ஒரு புதையல் இருக்குதுன்றதை நீங்கள் ஏன் இன்னமும் புரிஞ்சுக்கலன்னு எனக்கு தெரியல. இதுக்காக நான் உங்களை பார்க்க வைக்கிறேன்னு சொல்லி தப்பு கணக்கு போடாதீங்க. ஏன்னா ஒரு பதிவும் உங்கள் வாழ்க்கையை மாற்றணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் நான் செய்கிறேன். ஆனால் உடனே சொல்லலாம், எதிர்பார்க்கறது தப்பு தானே சொல்லுவீங்கன்னு. அது நம்ம புத்திக்கும் தெரியுது. ஆனால் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் சும்மா டாப்பில் நிற்கணும்னு அந்த ஆசை இருக்குது. அது எனக்கு அந்த ஆசை தீரவே மாட்டேங்குது எப்பயுமே. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறோம். அதே போல் நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோஸ்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க சில பேர். ஸோ எதுக்கு நான் திரும்ப பழைய ஆடியோஸை நேற்று நடந்தது இன்றைக்கி காலையில் நடந்ததுன்னா, அட்லீஸ்ட் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் அதை பார்ப்பீங்கன்றதுக்காகத்தான். அதனால் கொண்டாடுங்க, உங்கள் வாழ்க்கையை கொண்டாடுங்க. என்றைக்குமே ஒரு கொண்டாட்டத்தில் தான் ஒரு நம்பிக்கையும் ஒரு பலமும் இருக்கும். புலம்பிக்கிட்டு இருக்கிறதாலேயோ இல்லை துன்பத்தில் நினச்சி ஏங்கிறதாலேயோ நம்பிக்கை இழந்து காணப்படுவோம். ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், இன்னும் முக்கியமான செலிப்ரேஷன் டேஸில் நம்ம மைண்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்தோட வாழ்க்கையை ஆரம்பிங்க. ஆனால் இங்கே பல பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. யாருக்கு இல்லை பிரச்சனை சொல்லுங்கள்? இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படிங்க கொண்டாட்டத்தோட ஆரம்பிக்கிறதுன்னு நிறைய கேள்வி. இந்த ஒரே ஒரு கேள்வி தான் உங்கள் வாழ்க்கையில் படாத பாடு உங்களை படுத்தி எடுக்குது. புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு கொண்டாடுவதற்கு கூட நம்ம தயாராகாத அளவில் நம்ம மனசில் அவ்வளோ கஷ்டங்கள். உண்மையிலே இருக்கா? இருக்கட்டும். நான் இல்லைன்னு சொன்னால் தான் நீங்கள் எனக்கு ஆர்கியூ பண்ணுவீங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும். ஆனால் கொண்டாட முடியாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. ஆனால் எல்லா சோகத்தையும் சாய்பாவோட பாதத்தில் ஒதுக்க வச்சுட்டு நீங்கள் கொண்டாட்டத்தை ஆரம்பிங்கள, என்ன தப்பாயிட போகுது? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், அவர் இப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு, அவர் தப்பு பண்ணுறாரு, இவர் தப்பு பண்ணுறாரு, இந்த கதையெல்லாம் வேண்டாம். யாரோ என்னமோ பண்ணிட்டோம், அதை பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை? எல்லாருமேலேயும் அக்கறை பட வேண்டியது தான். ஆனால் என் வாழ்க்கையில் நான் துன்பத்தை மட்டும் தேடுறேன்னா அதுக்கு காரணம் இவர் அவர்னு சொல்கிறீங்களே, அப்போ உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் முடிவு பண்ணீங்களா? எல்லாத்தையும் அவர்கிட்ட படிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கும் ஹாப்பியாக இருங்க. கொண்டாட்டத்தை தாண்டி வேற எதுவுமே இல்லை வாழ்க்கை. கொண்டாட்டம்னா என்னது? உட்காந்து தேட்டருக்கு போகிறதோ, மூவிக்கு போகிறதோ, பீச்சுக்கு போகிறதோ, இல்லை ஐஸ்கிரீம் பார்லர் போகிறதோ, இல்லை ஹோட்டல் போகிறதோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சேட் பண்ணுறதோ, அது கிடையாது கொண்டாட்டம். கொண்டாட்டன்றது வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம். எப்படி? நம்ம செய்யக்கூடிய வேலையை கொண்டாட்டத்தோடு செய்யணும். இங்கே தான் எல்லாருக்கும் கசக்குது இல்லை? என்னங்க ஒரு கொண்டாட்டம் அப்படின்னா வேலை செய்ய சொல்கிறீங்களேன்னு, அந்த வேலை செய்கிறதே கொண்டாட்டமாக இருக்கணும். செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் அனுபவிச்சன்ற முறையில் சொல்கிறேன். இப்போ கூட சொல்கிறேனே, அன்பே சாலை ஆடியோ கொடுக்கும்போது கூட கொண்டாட்டத்தோட மனநிலை தான் கொடுக்குறேன். என்னோட ஜாபுக்கு போகும்போது கூட அதுவும் கொண்டாட்டத்தோடு தான் நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு சாயிரம் சொன்னாங்க, இவனுக்கு பசிக்கவே பசிக்காதா, உங்களுக்கு தூக்கமே இருக்காதா? எனக்கு சில நேரத்தில் சாப்பிட்றது கூட மறக்குது. இங்கே பாருங்க, பணம் சம்பாதிக்கணுன்ற வெறித்தனம் கிடையாது எனக்கு. அப்படி இருந்தால் வாழ்க்கையை கொண்டாட்டமாக பார்க்க முடியாது. ஏன்னா நான் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் சம்பாதிச்சது வெறும் 2000 தான். அந்த சலிப்பு வந்துடும். 8 மணி நேரம் வேலை பார்த்தாலும்
12 மணி நேரம் வேலை பார்த்தாலும் நான் கொண்டாட்டத்தோடவே இருக்கிறேன். அந்த மனநிலையில தான் என் வாழ்க்கை இருக்குது. அதனால் வேலை செய்யாமல் இருந்தால் தான் எனக்கு போர் அடிக்குது. வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா எனக்கு போர் இல்லை. வேலை செய்யாமல் இருக்கிறது தான் கண்டதை நினைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வருது. நான் ஒன்று சொல்லட்டுமா? இப்போ இந்த பதிவை கேட்குறீங்க இல்லையா? அடுத்த 24 மணி நேரம் நீங்கள் ஒர்க்கில் கமிட் பண்ணுங்க. ஒர்க்கை ரொம்ப ஆர்வமாக நேசிங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலை செய்யுங்க. ஆனால் வேலை செய்யணும். உங்களுக்கு பிடிச்சது என்னவோ செய்யுங்க, ஆனால் வேலை செய்யணும். மறுபடியும் சொல்கிறேன், பிடிச்சது என்ன வேணால் செய்யலாம். தேட்டருக்கு போகலாம், மூவி பார்க்கலாம், மாலுக்கு போகலாம். அது கிடையாது. அது கொண்டாட்டத்துக்கெல்லாம் வராது. அது தேவை தான். அது ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். பட் வாழ்க்கை ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது உண்மை. கவலையை மறக்க அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். பட் கவலையை மறக்கிறதுக்காக தான் அதை பண்ணுறோம். ஆனால் கவலையை தீர்ப்பதற்காக பண்ணலை. கவலை மறக்கிறோம். ஆனால் கவலையை நாம் மறக்கிறதால கவலை தீருதா? சத்தியமாக இல்லை. கவலையை மறக்கணும்னு இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த கவலையை மறந்து முடிஞ்சு நினைக்கும் போது அதிகரிக்கும். பிரச்சனையே அங்கே தான் வரும். அப்போ ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யுங்க. நாளைக்கு காலையில் இருந்து, நாளைக்கு 6 மணில இருந்து நாளைக்கு ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுக்குன்னு கடவுள் ஒரு வேலையை கொடுத்துருப்பார். அதை சந்தோஷமாக செய்யுங்க. நாளைக்கு ஒரே ஒரு நாள் செய்யுங்க. நாளைக்கு 8 மணிக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நொந்து போனீங்களா, இல்லை உங்கள் மூளை ரொம்ப ஆக்டிவாக இருந்ததா? ஸோ பழைய நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்துச்சா? எல்லாத்தையும் நாளைக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் மைண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்போ 365 நாளில் ஒரு நாள் நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம். நாளைக்கு நான் ஆக்டிவாக இருப்பேன். நாளைக்கு கண்டிப்பாக என்னோடய வேலையை கொண்டாட்டத்துடன் செய்வேன், திருப்திகரமாக செய்வேன், குறை வைக்காமல் செய்வேன், சிரிச்சுக்கிட்டே செய்வேன், சந்தோஷமாக செய்வேன், மகிழ்ச்சியோடு செய்வேன், நிம்மதியோடு செய்வேன். அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு துளி நெகட்டிவ் கூட நிச்சயமாக வராது. ஸோ எல்லா விஷயங்களும் அப்படி தான். அன்பே சாயில் ஏன் சிலருக்கு மட்டும் அந்த ரிசல்ட் கிடைக்குதுன்னா, ஒரு ஆடியோவிலையும் கேட்குறத நம்பிக்கையோட, உற்சாகத்தோட, ஸோ நம்ம நம்பிக்கையோடு தான் செய்கிறோமான்றதுக்கு வேணால் ஒரு க்ளூ கொடுக்குறேன். அது நீங்கள் உற்சாகமாக செய்கிறீங்களான்னு பாருங்கள். உற்சாகம் இல்லாமல் நம்பிக்கையோடு செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ நம்பிக்கை உற்சாகத்தோடு ப்ளஸ் செய்கிற வேலை தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அங்கே தான் இருக்கும். ஸோ நம்பிக்கையும் ப்ளஸ் உற்சாகமும் இருந்தால் மட்டும்தான் அது ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நாளைக்கு செய்யலாம். நாளைக்கு காலையில் 6 மணியில் இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான ஒரு அனுபவத்தை நீங்கள் நாளைக்கு சாயப்பா உங்கள் மூலமாக தெரிவிப்பார். அதுதான் உங்களுக்கு ஒரு கேட்சிங் பாயிண்ட், ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ லைஃப்பில் ஒரு டேர்னிங் வருது இல்லையா, அது விழிப்போடு அந்த டேர்னிங்கை நம்ம கொண்டு வருவோம். எஸ், நான் இன்றைக்கி இப்படி செஞ்சதால் என் வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் இது ஒரே நாளில் மட்டும் செஞ்சு ஒரே நாளில் முடிச்சிடக்கூடாது. ஒரு செயல்களும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 365 நாட்களும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு. ஓகே, அப்போ அது மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நீங்கள் முழு மனதோட ஏற்று செய்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போது அதில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரகசியம் அதுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்குதுன்னு தெரியும்.
எப்படி அந்த சாய்ராம் சொன்னாங்க, நான் இன்னைக்கு 3வது நாள் படம் சேர வேண்டுமான்ற ஆடியோ கேட்குறேன், செம எஃபெக்ட்டு, நானே மறந்துட்டேன் இந்த ஒரு விஷயம் இப்படி இருக்குதுன்னு அப்படின்னு. ஏன்னா உற்சாகத்தோட நம்பிக்கையோட இந்த பதிவு எனக்கானதுன்னு சொல்லி உட்காந்து கேட்குறாங்க இல்லையா. கேட்கும்போது அவங்களுக்கு மனசில் இருந்து இருக்கக்கூடிய ரகசியமும் வெளிப்படுது. அதனால் தொடர்ந்து நம்ம முன்னேற்ற பாதைக்கு செல்லணும். நாளைக்கு 12 மணி நேரம், 24 மணி நேரம் வேண்டாம், 12 hours போதும். மார்னிங் 6 to ஈவினிங் 6 என்ன சொல்கிறோமோ அதை செய்யுங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.